வணக்கம். செய்திகள் வாசிப்பது உங்கள் MK சாருமதி. சென்னையில் பரவலாக மழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பல மணி நேரம் ஆகியும் புயல் இன்னும் எட்டி பார்க்கவில்லை. ஊரெல்லாம் வெள்ளம், தெருவெல்லாம் வெள்ளம். அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் புறநகர் ரயில் சேவை குறைப்பு. மறு அறிவிப்பு குறைந்த அளவில் ரயில் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விழுப்புரத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நம்ம செய்தியாளர் தொடர்பில் உள்ளார், அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, கிராமவாசிகள் இருக்கக்கூடிய மீனவர்களாம் சிலருடைய சிறு பிள்ளைகள் இந்த பகுதியில செல்பி புகைப்படம் எடுப்பது தொடர்ந்து தொடர்கதையாகிக் கொண்டு வருகிறது. இதனால் எண்ணூர் போலீசார் இந்த பகுதியில ரோந்து பணியில நன்றி நன்றி செய்தியாளர், இவங்க இணைப்பில் வந்ததுக்கு நன்றி நன்றி. இப்போது நம்மளுடன் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் இணைகிறார். வாருங்க. இந்த புயலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா இரண்டு உயர் அழுத்தத்துக்கு இடையே இந்த புயல் இருக்கு. அதனால இந்த புயலின் பாதை பெரும்பாலும் இந்த இரண்டு உயர் அழுத்தத்துக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த இன்டர்பிளே தான் டிசைட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இதுவே பார்த்தோம், இலங்கைக்கு அருகே நிலை கொண்டிருந்தப்போ ஒரு தொய்வு நிலை இருந்தது. அதுக்கப்புறம் அது வலுவிழந்தது. அந்த சமயத்துல இந்திய வானிலைத்துறை இது புயலாக. நன்றி திரு ஸ்ரீகாந்த் அவர்களே, நன்றி நன்றி. சென்னை போனதில் பாருங்கள், தெருவெல்லாம் வெள்ளம். சென்னை அதிகாலை முதல் இப்ப வரைக்கும் மழை நீடிக்கும் என்று கூறுகிறார்கள். பாருங்க, சென்னை சுரங்கப்பாதையில எவ்வளவு தண்ணி தேங்குது பாருங்க. கனமழை காரணமாக சென்னை மதுரவாயில எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க, எல்லாரும் பாதுகாப்பு. சென்னை பாண்டி பசார்ல பாருங்க எவ்வளவு தண்ணி பாருங்க. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதால் மாணவர்கள் அனைவரும் மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளனர். அவர் வீட்டிலிருந்து அவர் மக்களிடம் பஜ்ஜி, போண்டா, வடை போன்றவற்றை சுட சுட கேட்டு அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அம்மாக்களிடம் அடம் பிடித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிற. இப்ப ஒரு கால் வந்திருக்கு. சொல்லுங்க. அப்படியா? ஓகே. இப்ப கூட வந்திருக்கு, பஜ்ஜி, போண்டா, டீ எல்லாத்தையும் கேட்கறாங்க அப்படின்ட்டு தகவல். மீண்டும் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம். MK சாருமதி.